ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து புளி சாதம் செய்ய போகிறோங்க. எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் புளி சாதம் செய்ய போகிறோம். தேவையான புளி ஊற வச்சுருக்கோங்க. தேவையான மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இதயம், நல்லெண்ணெய், நம்ம வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எடுத்துருக்கோங்க. தேவையான கருவேப்பிலை எடுத்துருக்குறோம், ஊற வச்சுருக்கோங்க. பச்சரிசி நம்ம இதில் தாங்க புளி சாதம் செய்ய போகிறோம். இந்த அரிசியில் பச்சரிசியில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தாளிக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. புளியை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுக்கணுங்க புளி சாதம் குழம்புக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோங்க. எப்படி என்னன்னு காட்டுறேங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான எண்ணெய், நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இது எண்ணெயில் வறுத்துக்கணுங்க. நல்லா கலரி நம்ம சிகப்பா பொன்னிறமாக வந்தோடனே வறுத்து எடுத்துடணுங்க. இந்த புளி சாதத்துக்கு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் எடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிடுறோங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் எப்படி எண்ணெயில் வேகுது. அதே மாதிரி பொன்னிறமாக அது இன்னும் ரெட்டிஷாக ஆகணுங்க. இதானே போட்டிருக்கோம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கலர் மாறிடும். இந்த மாதிரி வதக்கணுங்க. கலரிக்கிட்டே இருந்தோம்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது பாருங்க, கலராக மாறிடுச்சு, ப்ரௌன் கலராக. இப்போ நம்ம இதை எடுத்துடணுங்க. இப்போ நம்ம இது புளி சாதத்துக்கு பவுடருங்க. தனியா போடுறோங்க, 2 டீஸ்பூன் தனியா, மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூனுங்க, வெந்தயம் 1 டீஸ்பூனுங்க, அது கூட காஞ்ச மிளகா போட்டிருக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா போட்டிருக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து சூடியாத அளவுக்கு வறுக்கணுங்க. அது கூட கருவேப்பிலை போடுறோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணுங்க. எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம், சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இது வந்து எடுத்து வச்சிடணுங்க. இது வந்து நம்ம புளி சாதம் பொடிக்கு ஒசரம் ரெடி பண்ணுறோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ வறுத்துட்டோங்க, பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்து தட்டில் வாங்கிடுவோங்க. நம்ம இதை வறுத்து எடுத்துட்டோங்க, இதுவும் வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ ரெண்டுமே நம்ம வறுத்து எடுத்து தட்டில் வச்சுருக்கோங்க. இப்போ புளி குழம்பு தாளிக்கிறது காட்டுறேங்க. இப்போ நம்ம புளி குழம்பு தாளிக்க போகிறோங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். சமையல் பண்ணுற எண்ணெய் தாங்க ஊற்றுறோம். தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கணுங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய்லாம் சூடாகட்டோங்க. சூடாச்சுன்னா நம்ம தாளிக்கிறோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே, கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகா போடுறோம். காஞ்ச மிளகா போட்டோடனே கருவேப்பிலையும் கூட போடுறோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடுறோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி குழம்பு ஊற்ற போறோங்க. கரைச்சி வச்ச புளி ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு நமக்கு சுண்டு வரணுங்க. அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போடுறோங்க குழம்புக்கு. அது சுண்டுச்சுன்னா உப்பு நம்ம பத்தலைன்னா கூட போட்டுக்கலாங்க. மஞ்சள் 1 டீஸ்பூன் போடுறோங்க. மஞ்சள் போடுறோங்க. போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க. நம்ம புளி சாதத்துக்கு நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு தாளிச்சுட்டு
இது சுண்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு இறக்கி நம்ம ரைஸுக்கு சாதம் வச்சிருக்கோம். ரைஸ் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த புளி குழம்பு கிளறணுங்க. நம்ம எங்கன்னா வெளியே போகணும், டூருக்கு எங்கன்னா நம்ம வெளியே போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம இந்த புளி சாதம் எல்லாம் கட்டி எடுத்துட்டு போலாங்க. இவ்வளவு நல்லா இருக்குங்க, கெடாதுங்க. நீங்க காலையில செஞ்சீங்கன்னா நைட் வரைக்கும் புளி சாதம் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தாளிச்சிங்கன்னா புளி சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அதை மட்டும் கரெக்டா நீங்க பண்ணுங்க கைஸ். எங்க வீடியோ பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க பேசணும்னு நினைச்சாலும் எங்ககிட்ட நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகே கைஸ், இத பாருங்க, புளி குழம்பு தாளிச்சிட்டோம். இது கொதிக்க போதுங்க. கொதிச்சு சுண்டுச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம புளி தாளிச்சு விட்டதும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்டிடுங்க. சுண்டிடுச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. சாதம் வெந்து மேலுக்கு வருதுங்க. சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும். புளி சாதத்துல நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி இருக்கிறதுனால வயிறு வலி எல்லாம் வராதுங்க. அதனாலதான் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம புளி குழம்பு தாளிக்கிறது, கார குழம்புக்கு எல்லாத்துக்குமே நீங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா நமக்கு வயிறு வலி இல்லாத இருக்குங்க. நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கோங்க, பச்சரிசி. இப்போ இதை நம்ம துணியில போட்டு ஆற வச்சிருக்கோங்க. இது சூடாரி ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம குழம்பு புளி குழம்பு போட்டு கலரலாங்க. காட்டுறேன். இப்போ அதுக்கு தொட்டுக்க பொரியல் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. இதை வந்து பொடியா கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோங்க. காட்டுறேங்க எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு. நம்ம உருளைக்கிழங்கு பொடியா கட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போறோங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இது மிக்ஸில அரைக்க போறோங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோம். உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காட்டுறேங்க. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டோங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையான காரம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட போறோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட போறோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட போறோங்க. இதை போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடணுங்க. இப்போ நம்ம உப்பு போடுறோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம எல்லாம் அப்படியே கிளறி விடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு சாதம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம் அரைச்சது தாங்க போடுறோம். அதுக்கு தேவையானதுங்க மசாலா தேவையானது போட்டுட்டு நம்ம கலரணுங்க. இது கிளறிட்டு பருப்பு போடணுங்க. நம்ம அடுத்தது தேவையான பருப்பு போட்டுட்டு இது கூட நீங்க வேர்க்கடலை கூட வறுத்து போட்டுக்கலாங்க. எங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்றதுனால நாங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. அது ஜீரணம் ஆகாது, அதனால எங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்க இதுல வேர்க்கடலை கூட வறுத்து போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்து. இப்போ அதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறணும். அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச அந்த தனியாத்தூள், மிளகு இது எல்லாமே ரைஸோட ஒன்னா கிளறணும். இது எல்லாம் சரிசமமா ஒரே கலரா ஈவனா மாறிடும். இதெல்லாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு ஊற்றணும். நம்ம குழம்பு ஊற்றிட்டோங்க.
குழம்பு ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கிளறணுங்க. இது நல்லா சமமாக குழம்பு பாருங்க தெரியுதுங்களா, சமமாக நம்ம நல்லா கலர்னா இது நல்லா கிளறணும். நம்ம குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, பத்தலை இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் கலர்னாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க, குழம்புல உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க ரைஸுக்கு தகுந்த மாதிரி. இதை போட்டுட்டு நம்ம நல்லா கலரிட்டு உப்பெல்லாம் சரியா இருக்கான்னுட்டு பார்க்கணுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம கலரிடணுங்க. புளி சாதம் ரெடிங்க. இது போட்டு நம்ம கலரிட்டோம்னா கலர்ஃபுல்லா இருக்குங்க. காரம் உப்பு எல்லாமே இதுல இருக்குங்க. நம்ம குழம்புலயே போடுறோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, அது ஒரு காரம் வந்துடும். அப்புறம் நம்ம இந்த தனியாலாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதுல பச்சை காஞ்ச மிளகா போட்டு அரைக்கிறோம், அது ஒரு காரம் வந்துடும். இப்போ புளி சாதம் ரெடிங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கலவிட்டோங்க, புளி சாதம் எல்லாம் ரெடிங்க. குழம்பு எல்லாம் ஊற்றிட்டோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. இந்த குழம்பெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துச்சுன்னா சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். புளி சாதமும் ரெடிங்க. பாருங்க, நம்ம புளி சாதம் ரெடிங்க, உருளைக்கிழங்கும் ரெடிங்க. இது ரெண்டுமே நம்ம தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ரைஸ், நல்லா இருக்குங்களா. இது கூட நம்ம உருளைக்கிழங்கும் எடுத்து சாப்பிட போறோங்க. சூப்பரா இருக்குங்க, நல்லா புளிப்பா காரமா நல்லா இருக்குங்க. புளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா காரஞ்சாரமா நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. பாய்.